அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான நல்ல மொறு மொறுன்னு ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது மும்பை ஸ்டைலில் சும்மா செம்மையாக இருக்கும். ஜவ்வரிசி வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஜவ்வரிசி நான் 250 கிராம் எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 100 ml வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அதாவது அந்த தண்ணியில் ஊறும்போது இது இந்த ஸ்டேஜில் தான் ஒரு 3 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் மேலே தண்ணியை கொஞ்சம் தெளித்து இடையில ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க தெளித்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா அது பாருங்கள் ஊறி இங்கே பாருங்கள் எப்படி அதை பிசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வந்துடும். அதே சமயத்தில் ஜவ்வரிசி ட்ரையாகவும் இருக்கணும். இப்போ இதே ரெடியாக இருக்குது. அடுத்து 250 கிராம் உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சிட்டு நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நிலக்கடலை ஒரு 150 கிராம் நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு இப்படி 1க்கு 2 உடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு 1/4 சைஸ் இஞ்சி நல்லா கேரட் சீவுறதுல வச்சு சீவி சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் இது எவ்வளோ காரம் இருந்தாலும் காரம் இல்லாத மாதிரி தெரியும். இப்போ ஜவ்வரிசியை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கூட இதில் ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா எண்ணெய் எல்லாம் குடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். நீங்கள் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 100 ml வாட்டரில் ஊற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அப்படின்னா மேலே தெளித்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நிலக்கடலை போடுறது இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நிலக்கடலை போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் உப்பு, இதில் உங்களுக்கு சீரகம் பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. அப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடை எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் பேனில் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம வடையை பொரிச்சிடலாம். இது இந்த ஜவ்வரிசி வடை வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஜவ்வரிசி ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை வாய்ந்தது. ஸோ அது வேகத்துக்கு நேரம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃபயரில் நல்லா அமைதியாக, அதாவது இந்த சைடு ஒரு 7 நிமிஷம், அந்த சைடு ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும், அதனால் சொல்லுதேன். இப்போ ஓரளவு இந்த சைடு வெந்துட்டு ஒரு சைடு இப்போ நம்ம பெரட்டி போட்டுடலாம். நீங்கள் நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பெரட்டி போட்டேன். இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நிலக்கடலை போடுறது இன்னும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா 2 திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இப்பொழுது சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.